ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம Fanuc CNC சிஸ்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது Fanucல என்னென்ன சிஎன்சி சிஸ்டம் சீரியஸ் இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து Fanuc மிஷின்ஸில் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் அந்த Fanuc கண்ட்ரோலில் பார்த்துருக்கலாம். மேபி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Fanuc கண்ட்ரோல்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்ன கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஆக்சிஸ்லாம் எவ்வளோ ஆக்சிஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பாருங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா Fanucோட கண்ட்ரோல்ஸ் தான். இங்க பாருங்க, இந்த HMI கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது இது வந்து IHMIன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து இன்டெலிஜென்ட் HMI. இப்போ வர புது சீரியஸ்ல எல்லாம் இந்த IHMI தான் வருது. இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்ட் HMIன்னு சொல்லலாம். இங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு, பிளானிங், மெஷினிங், இம்ப்ரூவ்மெண்ட், யூட்டிலிட்டின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை பத்தி ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் IHMI பத்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதில் என்னென்ன சீரீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அப்டேட்டடாக Fanucல என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மெஷின் டூல்ஸ். இந்த இடத்துல வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சிஎன்சி சிஸ்டம் தேவைப்படுது. அந்த இடத்துல Fanucோட சிஎன்சி சீரியஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா 30i, 31i, 32i மாடல் பி. ஓகே, இதில் ஃபீச்சர்ஸ் பாருங்க. 96 ஆக்சிஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும். 24 ஸ்பிண்டில் ஆக்சிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 15 பாத் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ளஸ் 5 ஆக்சிஸ் மெஷினிங் இதில் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா இன்டெகிரேட்டட் Fanuc டூயல் செக் சேஃப்டி ஃபங்க்ஷன், Fanuc DCS PMCன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து சேஃப்டி பேஸ் பண்ண ஒரு டாபிக் தான் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்கள், இன்டெகிரேட்டட் ஹை ஸ்பீட் PMC, இங்கே ஹை HMI ஆஃபரிங் இன்ட்யூட்டிவ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேஷன். IHMIன்றது இதில் இருக்குது. 30i, 31i, 32i மாடல் பியில் IHMI கொடுக்குறாங்க. ப்ளஸ் இந்த சிஎன்சி சீரியஸ் OI மாடல் F+லையுமே வந்து நம்மளுக்கு இந்த IHMI வந்து கிடைக்குது. ஓகே, இங்க பாருங்க, இதுலயுமே வந்து நம்மளுக்கு இது வந்து என்னன்னா பேசிக் மாடல் ஃபார் மல்டிபிள் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ். OI மாடல் F வந்து பேசிக் மாடல் அந்த கண்ட்ரோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க. அப் டு 12 ஆக்சிஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப் டு 2 அடிஷனல் லோடர் பார்ட்ஸ்னா கேண்ட்ரி லோடர் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் பாருங்க, இதுலயுமே வந்து இன்டெகிரேட்டட் ஹை ஸ்பீட் PMC இருக்கு, Fanuc DCSும் இருக்கு. DCS மீன் டூயல் செக் சேஃப்டி ஃபங்க்ஷன், இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் பாருங்க, மில்லிங், டர்னிங், கிரைண்டிங், பஞ்சிங், கியர் கட்டிங் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மில்லிங், டர்னிங், கிரைண்டிங், பஞ்சிங், லேசர், கியர் கட்டிங் யூஸ் பண்றாங்க. இங்க பாருங்க, டிரான்ஸ்ஃபர் லைன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல 35i மாடல் பி ரெக்கமெண்ட் பண்றாங்க. பிளஸ் ஜென்ரல் மோஷன் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ்க்கு மோஷன் ஐ மாடல் ஏ வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. சேம் எல்லாமே வந்து நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை சொன்னால் டைம் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Fanuc மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்க கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 30i, 31i B5, 31i B, 32i B, OI MF+, OI TF+, OI PF, 35B and பவர் மோஷன் IA. ஓகே, இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் சொல்லலாம். ஓல்டஸ்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு, கிடைக்குது. பட் இப்போ இருக்கிறது இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த சிஸ்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே IHMIயில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த மேனுவல் டெவலப் பண்ணிக்கலாம். Fanuc CNC சிஸ்டமோட ப்ரோஷர் போட்டிங்கன்னா வரும். ஸோ நீங்கள் அதில் எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த Fanuc CNCலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. சிஎன்சின்றது ஒரு ஹார்ட் வேணும் இல்லையா, ஒரு மிஷின் இருக்கு, ஒரு மிஷின்ல டிரைவ்ஸ் இருக்கு, பிளஸ் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும், சரிங்களா? அந்த கண்ட்ரோல் பண்ற யூனிட் பேர் தான் கண்ட்ரோல் யூனிட் சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று LCD மவுண்டட் டைப் கண்ட்ரோல் யூனிட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன். இங்க பாருங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் டைப் கண்ட்ரோல் யூனிட். அதாவது LCD மவுண்டட் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கீபேட் இருக்கும், இதுக்கு பின்னாடியே வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், அதாவது NC கண்ட்ரோல் யூனிட். ஓகே, இதுதான் பின்னாடி வந்து
சரி முன்னாடி வந்து இது இருக்கு, டிஸ்பிளே இருக்கு, பின்னாடி நம்மளுக்கு இந்த சிஎன்சி கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே இன்புட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, டிரைவ்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, சர்வோ டிரைவ்ஸ், ஸ்பிண்டில் ஆம்ப்ளிஃபையர், அப்புறம் பவர் சப்ளை மாடியூல், இது எல்லாமே இதுல தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி மவுண்டட் டைப் கண்ட்ரோல் யூனிட். இது ஸ்டாண்ட் அலோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டிரைவ்ஸாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் கேபினெட்ல இந்த மாதிரி நம்ம டிரைவ்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு தனியாக ஒரு மாடியூல் வச்சுட்டு சிஎன்சி மாடியூல் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டைப்ன்றது இந்த மாடியூல் வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? வெறும் டிஸ்பிளே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதில். ஆனால் எல்சிடி மவுண்டட்ல டிஸ்பிளேவும் இருக்கும், அது பின்னாடி கண்ட்ரோல் யூனிட்டும் இருக்கும். நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கும். டிஸ்பிளே பார்ப்பாங்க, மெஷின் பின்னாடி போயிட்டு வெறும் டிரைவ்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஆனால் என்சி இருக்காது. தேடுவாங்க என்சி கண்ட்ரோல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் எப்படின்னா இதுதான் எல்சிடி மவுண்டட் கண்ட்ரோல் சிஸ்டம். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடிலேயே வந்து நம்மளுக்கு சிஎன்சி மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலிமா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம அதை பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஓகே, இப்போ இது வந்து எல்சிடி மவுண்டடு. ஸோ இந்த எல்சிடி மவுண்டட்ல பாருங்க, இது வந்து இந்த மேனுவல் வந்து 30, 31i, 32i, அந்த 32iல அந்த 3 சீரீஸ்ல இருக்க மேனுவலை தான் நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த 3 சீரீஸ்க்கும் சூட் ஆகும். நான் இப்போ காமிக்கிற கண்ட்ரோல் யூனிட் கனெக்ஷன் டயக்ராம். ஓகே, இப்போ இது வந்து மெயின் போர்டு, இதுதான் வந்து டிஸ்பிளே யூனிட். இது வந்து முன்னாடி டிஸ்பிளே யூனிட், இது வந்து மெயின் போர்டு. அதாவது இந்த டிஸ்பிளே யூனிட், இதுக்கு பின்னாடி இருக்க சிஎன்சி மெயின் போர்டு, அதுதான் மெயின் போர்டு. அதில் இருக்க கனெக்டர்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சப்ளை கொடுத்துடுறோம், அப்புறம் எம்டிஐ யூனிட். எம்டிஐனா மேனுவல் டேட்டா இன்புட். நம்ம அந்த கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீபோர்டு தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் RS-232C IO டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் டச்சஸ் பேனல் வேணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐஸ்பீட் ஸ்கிப் இன்புட் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் இது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் கனெக்ட் பண்ண முடியும். தென் ஐஓ லிங்க் எதுக்குன்னா நம்ம இங்கே பாருங்க, எம்பிஜி மேனுவல் பாஸ் ஜென்ரேட்டர் வந்து நம்ம கொடுத்து இன்புட் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஐஓ லிங்க் மூலியமாக தான் பண்ண முடியும். ஆப்ரேட்டர் பேனல் இந்த மாதிரி வந்து எல்லாமே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம ஃபீல்டு இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் இதெல்லாமே ரிசீவ் பண்ணுறது எல்லாமே இந்த ஐஓ லிங்க்ல மூலியமாக தான். ஐஓ லிங்க் ஐயா இருக்கலாம், இல்லை வந்து ஐஓ லிங்காக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவி நெட் கொடுத்துருக்காங்க. டிவி நெட் எதுக்குன்னா இது வந்து டிவைஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஃப்எஸ்எஸ்பி Fanuc சர்வோ சீரியல் பஸ். இதை பற்றி நான் சொல்லி கொடுத்துருப்பேன், Fanuc சர்வோ சீரியல் பஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு சிஎன்சி கண்ட்ரோல் யூனிட் எடுத்துக்கினா 2 போர்ட் இருக்கும். இங்கே பாருங்க, எஃப்எஸ்எஸ்பிலேயே 1 இருக்கு, 2 இருக்கு. ஸோ 1ல் வந்து நம்மளால ஒரு ஸ்பிண்டில் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து நம்ம இந்த சர்வோ மோட்டர், இங்கே பாருங்க 4 சர்வோ மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் சப்ளை மாடியூல். ஸோ ஒரு எஃப்எஸ்எஸ்பியில் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமிங்கை பண்ண முடியும். ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் மீன் ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பிண்டில் 2 ஆக்சிஸ், அதுக்கு நம்மளுக்கு சப்ளை பண்ண தேவையான பிஎஸ்எம் மாடியூல், இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு பாத்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா FSSB2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2ல சேம் செட்டப் இங்கே பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த செட்டப் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து FSSB 1 and 2 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்சி யூனிட்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஈத்தர்நெட் போர்ட், எம்பெடட் ஈத்தர்நெட். இந்த ஈத்தர்நெட்லேயே பாருங்க மல்டி ஃபங்க்ஷன் ஈத்தர்நெட், எம்பெடட் ஈத்தர்நெட் சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 போர்ட் இருக்கும் உங்களுக்கு. இது எதுக்கு அப்படின்னா SDI சொல்லுவாங்க, செப்பரேட் டிடெக்டர் இன்டர்ஃபேஸ் யூனிட். இது எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா இப்போ எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் வந்து ஒரு என்கோடரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், லீனியர் ஸ்கேல் ஆக்சிஸ் 1, 2, 3, 4. ஸோ ஒரு ஆக்சிஸுக்கும் ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஸுக்கு நீங்கள் வந்து லீனியர் ஸ்கேல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா அந்த லீனியர் ஸ்கேல் எடுத்து ஆக்சிஸ் 1ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து சிங்க் ஆகிடும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மெஷின் ரன் ஆகும். இப்போ வந்து எல்சிடி மவுண்ட் டைப்பு, இது வந்து எல்சிடி மவுண்டட் டைப் கண்ட்ரோல் யூனிட், பர்சனல் கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் வித் விண்டோஸ் கூட யூஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டைப் கண்ட்ரோல் யூனிட். ஸ்டாண்டர்ட் டைப்பில் பாருங்க கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். இந்த கண்ட்ரோல் யூனிட்குள்ள நம்ம லாஸ்ட் நம்ம எல்சிடி மவுண்டர் பார்த்து தெரியுமா, அதே மாதிரி தான் இதுக்கும் இருக்கும், சேம் தான். ஆனால் இங்கே என்ன வந்து டிஃப்ரெண்ட்னா டிஸ்பிளே யூனிட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க தனியாக. நம்ம எல்சிடி மவுண்டரில் டிஸ்பிளே இங்கே இருக்கும்,
மெயின் போர்டு இங்கே வரும். ஆனால் இதில் வந்து தனியாக இந்த கண்ட்ரோல் யூனிட் தனியாக வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அதனால டிஸ்பிளே யூனிட்டையும் இதில் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து எல்லாமே சேம் தான். அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே மோரலஸ் சேமாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்துலையுமே ஆப்ஷனல் போர்ட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஆப்ஷனல் போர்ட்ஸ் என்னென்னா, இந்த ஆப்ஷனல் போர்ட்ஸில் பாருங்கள், நம்ம நிறைய வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ராஃபி பஸ்ஸாக இருக்கட்டும், டிவைஸ் நெட்டாக இருக்கட்டும், சிசி லிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி டிவைசஸ் வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ப்ராஃபி பஸ் டிவைஸ், டிவைஸ் நெட், அப்புறம் சிசி லிங்க், இந்த மாதிரி வந்து ஆப்ஷனல் போர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம Fanuc CNC கூட. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டலோன் டைப்புக்கும் எல்சிடி மவுண்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ ஒரு Fanuc CNCன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சிஎன்சி மெஷின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த சிஎன்சி யூனிட் ஒன்று இருக்கும், டிரைவ் சிஸ்டம்ஸ் ஒன்று இருக்கும். இது வந்து ஆப்ரேஷன் ஐஓ மாடியூல், மெஷின் ஐஓ மாடியூல், அப்புறம் ஆப்ரேஷன் பேனல். இந்த ஆப்ரேஷன் பேனல் தான் நம்ம வந்து நம்ம இந்த மோட் சேஞ்ச் பண்ணுறது, ஜாக், ஆட்டோ மோட், ரெஃபரன்ஸ் மோட், எம்பிஜி, சைக்கிள் ஸ்டார்ட், சைக்கிள் ஸ்டாப், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேஷன் பேனலில் தான் இருக்கும். இது வந்து உள்ள இருக்க கண்ட்ரோல் கேபினெட், ரிலே, மேக்னெட்டிக் கான்டாக்டர், சொலினாய்ட், ஹைட்ராலிக், கூலண்ட் டியூப், ஃபுட் சுவிட்ச், ப்ராக்சிமிட்டி சுவிட்ச், சேஃப்டி சுவிட்ச், இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஃபீல்ட் டிவைசஸில் வந்துடும். இந்த இன்புட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து நம்ம கான்டாக்டில் வரும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஒரு Fanuc CNC எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மிஷினில் போய் பார்த்தீங்கன்னா என்சி யூனிட் ஒன்று இருக்கும், டிரைவ்ஸ் இருக்கும். நீங்கள் கேபினெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிரைவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேஷன் ஐஓ மாடல், மிஷின் ஐஓ மாடல் கொடுத்துருக்காங்க, 2 இருக்குது. ஓகே, இப்போ இந்த இன்புட் அவுட்புட் மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒய் எக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். எக்ஸ்னா வந்து இன்புட், ஒய்னா அவுட்புட். ஓகே, ஃபீட்பேக் ஃப்ரம் இன்புட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் டு அவுட்புட்ஸ். இப்போ சொலினாய்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சொலினாய்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சிலிண்டரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ரிலே ஆக்சுவேட் பண்ணுறோம் அப்படின்னா ரிலே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கான்டாக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ கான்டாக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமா நம்ம மோட்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சேம் அதே தான், ரிலே வச்சு சொலினாய்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சிலிண்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், லேம்ப் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் அவுட்புட்ல யூஸ் பண்ணி. இன்புட்னா சென்சார், ஆப்ரேஷன் சுவிட்ச், சென்சாரில் அது எல்லாமே வந்துடும். சரிங்களா? இப்போ ஒரு சிஎன்சி சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா Fanuc இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்சிடி மவுண்டட் ஒன்று, ஸ்டாண்டலோன் மவுண்டட் ஒன்று, இது 2 டைப் தான், வேறு எதுவும் இல்லை. ப்ளஸ் நம்மளுக்கு 30i, 31i, 32i இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நீங்கள் அது வந்து அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ண மாதிரி மெமரி கெப்பாசிட்டி, எவ்வளோ ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, இதெல்லாமே பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சிஎன்சி சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டிரைவ்ஸ் கான்ஃபிகரேஷன், இங்கே இருக்குது பார்த்தீங்களா டிரைவ்ஸ், இந்த டிரைவ் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.